கர்த்தருக்கு சோஸ்திரம். ஊழியரின் ஊழியத்தை குறித்து ஒரு சிறிய ஷார்ட்டான மெசேஜை பார்ப்போம். சங்கீதம் 73:27. இங்கு ஆசாப்பின் சங்கீதத்தை பார்ப்போம். இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பீர். இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா, ஆண்டவரை விட்டு தூரம் போகிறது, இயேசுவை விட்டு தூரம் போகிறது. உதாரணத்துக்கு நம்ம இயேசுவை விட்டு தூரம் போகிறதுனா நம்ம எங்கே இருக்கோம்னா பாவத்தில் இருக்கிறோம். நம்மளுக்கு தெரியும் அது தூரமாக போகிறோம். ஆனால் அவங்க அதான் பாவத்தில் இருக்கிற போது எப்படிப்பட்ட வாழ்க்கைனா நாசமான வாழ்க்கை. நீங்கள் குடிக்கிறவங்கள பார்த்தா, ஆல்கோஹால் குடிக்கிறவங்கள பார்த்தா அவங்க வாழ்க்கை சீர்கெட்டு போன வாழ்க்கையாக இருக்கும். கர்த்தரை விட்டு இயேசுவை விட்டு நம்ம இருக்கும் போது பரிசுத்த வாழ்க்கையை ஆண்டவர் நம்மளுக்கு தள்ளிக்கிட்டே போவார். பாவம் செய்கிற அப்படியே அவர்கிட்ட சேரும் போது அப்படியே இருக்க என்ன நடக்குது, அடுத்தது அந்த பூமியில் எல்லாமே ஆக்கிடுவார், சங்கரிச்சிடுவார். ஏன்னா வேஸ்ட்டு. ஆண்டவருக்கு ஒரு பாயிண்ட் இருக்கணும். பூமியில் ஆண்டவர் சும்மா ஒரு மனுஷனை படைக்கல. இன்னைக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, கர்த்தருடைய ஊழியக்காரனாக தான் அழைக்கிறாரு. உண்மையை உத்தமன ஊழியம் செய்கிறவரே என்ன எஜமான பிரவேசின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ எல்லாரையும் ஊழியம் தான். ஏன்னா நம்ம ஊழியம் செஞ்சால் தான் நம்ம பாவத்தில் மேற்கொள்ள முடியும். ஜெபிக்கிறது முக்கியம்தான், வேத வாசனம் அது ரொம்ப முக்கியம்தான். இதெல்லாம் சேர்ந்து நம்ம என்ன செய்யணும்னா ஊழியமும் செய்யணும். அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம ஜெயிக்க முடியும். பாவத்தை விட்டு நம்மளை ஆண்டவரை சங்கரிக்காமல் நம்ம நாசமான வாழ்க்கை வாழாமல் கர்த்தர் உதவி செய்வார். நீங்கள் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இந்த சோதம் குமாராவை பார்த்தீங்கன்னா அதை அழிக்கிறதுக்கு ஆண்டவர் ஏற்படுத்திட்டார். ஏன்னா அந்த இடம் மோசமாக ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கு முன்னுக்கு என்ன செஞ்சிங்கன்னா, ஆபிரகாம் என்ன செய்கிறாருன்னா, ராஜாக்கள்லாம் என்ன செய்கிறாங்க, அந்த இடத்த சூறையாடி அந்த இடத்தெல்லாம் கொள்ளையடிச்சிட்டாங்க. ஆனால் ஆபிரகாம் என்ன செய்கிறாரு, போய் காப்பாற்றி அவருக்கு திரும்பி எல்லாத்தையும் கொடுத்துடுறாரு. அப்போ என்ன, அந்த இடத்துல உள்ளவங்க ஆண்டவர் பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சங்கரிக்கிறதுக்கு வச்சுட்டாரு. ஏன் நீங்கள் எதுக்கு ஆண்டவர் முன்னுக்கு கொண்டு வந்தார்? ஆபிரகாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் ஒரு ஊழியக்காரன், அடுத்தவங்களையே வளர்க்குறவர்களாக இருப்பார். தன் ஊழியக்காரனை பார்த்தீங்கன்னா, நீங்கள் எலியாசரை பார்த்தீங்கன்னா தன் மகன் ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு அவனை அனுப்புகிறாரு. அவ்வளோ சொல்லிட்டா அந்த எலியாசரே அழகாக தேவன்ட்டு சமூகத்தில் எடுத்து பொண்ணு பார்ப்பார். அதே போல் அவர் உருவாக்குறவர், லோத்தையும் உருவாக்குனார். அவர் பிரிஞ்சு போயிட்டார். அப்போ அங்கே போய் கூட அங்கே சரிப்படுத்தலை. ஆனால் அந்த ராஜாக்களை என்ன செஞ்ச, சோதம் ராஜாவை என்ன செஞ்சுருக்கணும், ஆபிரகாமை பார்த்துருக்கணும். ஆபிரகாமை எப்படிப்பட்டவனு, அவர் ஜனங்களை எப்படி வழி நடத்துறாரு அப்படி பார்த்து ஆண்டவர் சான்ஸ் கொடுத்தாரு மனம் திரும்புறதுக்கு. ஆனால் அவர் அந்த இடத்துல விருத்தியாக பாவம் பெருகிடுச்சு. எப்படி பாவம் பெருகிடுச்சுன்னா, ஆணும் கல்யாணம் பண்ணுறது, பெண்ணும் கல்யாணம் பண்ணுறது இப்போ உள்ள சுற்றி இருக்கிற பார்க்குற சூழ்நிலையெல்லாம் மாறிக்கொண்டு போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம அந்த இதில் சிக்கிக்கொள்ளாதபடி ஆண்டவர் அதான் சொன்ன, அதில் அந்த பாவத்தில் அதான் சொல்ல, இயேசுவோட இருக்க அவரோட ஊழியம் செய்ய கண்டிப்பாக ஆண்டவர் தூக்கி எடுப்பார். ஆபிரகாமை போல நம்ம என்ன செய்யணும், உருவாக்குறவர்களாக இருக்கணும். நம்மளும் உருவாக்குகிறவளாக இருக்கணும். நீங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கணுன்னா, ஊழியத்தில் இருக்கிற சபையில் ஊழியக்காரங்களாக இருக்கிறவங்க வெறும் விசுவாசியாக பார்க்காதபடி, அவங்களுக்கு கொடுக்குற காணிக்கை எடுத்து பாக்கெட்டில் போட்டுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணாமபடி அவங்கள என்ன செய்யணும், எல்லாத்தையும் ஊழியக்காரனாக பார்க்கணும், அவங்கள உருவாக்கணும். ஏன்னா அவங்க என்ன செஞ்சிடுறாங்க, பாவம் செஞ்சிடுறாங்க, அவங்க கர்த்தரை விட்டு தூரம் போயிடுறாங்க. இன்றைக்கி விசுவாசியாக இருக்கிற நீங்கள் எல்லாரும் எப்படியாவது சீசனாக ஆகணும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் 12 பேரை உருவாக்குனார். எல்லாத்தையும் உருவாக்கிட்டு அப்போ 2 பேராக அனுப்புகிறார் ஊழியம் செய்ய, ட்ரைனிங் பண்ணுறாரு. ஊழியம் செஞ்சுட்டோன்னே பிசாசெல்லாம் ஓடுறான், எல்லாத்தையும் செய்கிறான்ட்டு ஆண்டவர் வானத்துலேருந்து நான் பார்க்குறேன்னு சொல்லி சந்தோஷம் இது பண்ணிட்டு, இதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் உங்கள் பேர் பரலோகத்தில் இருக்கணும். இன்றைக்கி ஊழியக்காரங்க செய்கிற வேலை எப்படியாவது கர்த்தர்கிட்ட ஜனங்க மனம் திரும்பி இருக்கணும். சங்கரிக்கப்படாதபடி, நாசமான வாழ்க்கை வாழாதபடி நம்ம கர்த்தர்கிட்ட நெருக்கமாக இருக்கணும். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வீடியோ நம்ம பார்ப்போம். God bless you. ஆமீன்.